வசனம் சொல்லுது, "உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணுமா." நெறைய நேரம் நம்ம நம்பிக்கைலாம் யார் மேல இருக்கு அப்டின்னா, நமக்கு ஒரு கடன் பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம நம்பிக்கை யார் பணம் குடுப்பா? இந்த பேங்க்காரங்க குடுப்பாங்களா? நமக்கு வந்துட்டு ஒரு உடல் அளவுல ஒரு சோர்வு வருது, ஒரு பலவீனம் வருது, நமக்கு உடம்பு சரியாம போகுதுன்னா, நம்ம நம்பிக்கைலாம் யார் மேல போகுது? இந்த டாக்டர் நம்மள காப்பாத்திருவாங்களா? இந்த ஹாஸ்பிட்டல் நம்மள காப்பாத்திருமா? நமக்கு வேற ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, நம்ம நம்பிக்கையெல்லாம் ஒருத்தர் மேல வந்துட்டு நம்ம வச்சுக்கிட்டு வரோம். ஆனா, நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம நம்பிக்கை ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆண்டவர் மேல இருக்குதா? அவர நம்ம தேடுறோமா? உடனே நம்ம அவர கூப்பிடுறோமா? அப்படின்னு பார்த்தா, நெறைய நேரம் நம்ம அந்த இடத்துல ஃபெயில் ஆகுறோம்ல. ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட அதுதான் எதிர்பார்க்கிறாரு. "உன் நம்பிக்கைய என் மேல வை" அப்படிங்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது நீதிமொழிகள் 24:14 "உன் நம்பிக்கை வீண் போகாது" அப்படின்னு. எப்போ நம்ம நம்பிக்கை வீண் போகாதுன்னா, நம்மளுடைய நம்பிக்கைய அவர் மேல வைக்கும்போது, அது வீணாகாது. ஆனா, நம்ம நம்பிக்கைய தூக்கிட்டு போயிட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு இடத்துல, வேற ஏதாவது ஒரு நபர்கள் மேல, பேங்க் மேல, ஹாஸ்பிட்டல் மேல, டாக்டர்ஸ் மேல, ஃபைனான்சியர் மேல, பொலிட்டீஷியன் மேல, இப்படி நெறைய பேர் மேல வச்சோம் அப்படின்னா, அந்த நம்பிக்கை வீணாயிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, "உன் நம்பிக்கைய என் மேல வையி, அத நான் வீணடிக்க மாட்டேன் ஒரு நாளும்" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு.